தமிழ்நாட்டு வாக்காளர்களே, தமிழ் அருவி மணியன் அவர்கள் இன்று ஒரு ஆலோசனையையும் ஒரு கேள்வியையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய்க்கு வினாவியுள்ளார். அதாவது, தமிழ்நாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் ஆந்திராவில் உள்ள சிரஞ்சீவியை போல் இருக்க போகின்றாரா அல்லது பவன் கல்யாணை போல் கூட்டு வைத்து துணை முதலமைச்சராக ஆக போகின்றாரா என்பதை கேட்டுள்ளார். அதோடு அண்ணா மற்றும் ராஜாஜியையும் ஒப்பிட்டு பேசியுள்ளார். இதற்கான மறுப்பு பதிலையும் தெளிவான பதிலையும் நான் இங்கே அவருக்கு எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். ஆந்திரா வேறு, தமிழ்நாடு அரசியல் மரபு வேறு. இதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். சிரஞ்சீவி தனித்து போட்டியிட்டு தோற்றுவிட்டார். ஆனால் பவன் கல்யாணோ பாரதிய ஜனதாவுடன் கூட்டு வைத்து துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார். ஆகையால் நீங்களும் ஏடிஎம்கே பிஜேபியுடன் கூட்டு வைத்தால் வெற்றி பெறலாம் என்ற தவறான, முற்றிலும் மனிதகுலத்துக்கு எதிரான, மேலும் கொள்கைக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை விதைத்துள்ளார். ஏடிஎம்கே பிஜேபி உடனான இணைய வேண்டும் என்று சொல்லுவது அரசியல் கணக்கு அல்ல, கொள்கை துரோகம், மக்கள் விரோத துரோகம், மக்கள் விரோத எதிர்ப்பு வன்மத்தை கக்கியுள்ளார். கொள்கை எதிரி வேறு, அரசியல் எதிரி வேறு. இரண்டுக்கும் அடிப்படை வேறுபாடு உண்டு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவர்கள் சமூகத்திற்கு எதிரானவர்கள், மத அரசியலை விதைக்கும் அமைப்புகள், மனித நேயத்தையும் மனித சமத்துவத்தையும் மறுக்கும் கொள்கை கொண்டவர்கள். அதனால் அவர்கள் எங்கள் கொள்கை எதிரிகள் மட்டுமல்ல, மனிதகுல விரோதிகள், மனிதகுல எதிரிகள். டிஎம்கே எங்கள் அரசியல் எதிரிகள், தேர்தலில் எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள். ஆனால் அவர்கள் எங்கள் சமூகத்தின் ஒரு பகுதி, எங்கள் தொப்புள் குடி உறவுகள். இந்த இரண்டையும் ஒரே தராசில் வைத்து பார்க்க சொல்லுவது முற்றிலும் தவறு. அவர் சொல்லுகின்றார், இப்பொழுது மக்களவை தேர்தலில் கொள்கை எதிரியுடன் கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், மாநிலவை தேர்தலில் கொள்கை எதிரியை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்வது முற்றிலும் தவறான ஒரு விஷமத்தனமான கருத்து. தமிழ்நாட்டு அரசியல் அறம் தெரியாத அறிவுரை. பேரறிஞர் அண்ணா மற்றும் ராஜாஜியின் உதாரணம் தவறானதாக பயன்படுத்தப்படுகின்றது. அண்ணா அவர்கள் ராஜாஜியுடன் இணைந்த காலத்தில் ராஜாஜி மனிதகுல எதிரி அல்ல, விரோதி அல்ல, சமூகத்தை பிளக்கும் சிந்தனை கொண்டவர்களும் அல்ல. ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசியலை மதமாக மாற்றும் சக்தி, மக்களை பிரிக்கும் சித்தாந்தம் கொண்டவர்கள். அதனால் அண்ணா மற்றும் ராஜா இஸ் ஈக்குவல் டு விஜய் பிஜேபி என்ற ஒப்பீடு வரலாற்று தவறு, அரசியலின் அறியாமை. தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் தேர்வு. தலைவர் விஜய் அவர்கள் வந்தது பதவிக்காக அல்ல, துணை முதலமைச்சர் ஆசைக்காக அல்ல, பழைய அரசியலின் சாயலை கலந்து போக வரவில்லை. புதிய அரசியலின் சுத்தமான அரசியல், மனிதநேயமான அரசியல், இதற்காகத்தான் அவர் வந்துள்ளார். அதனால் கொள்கை எதிரிகளுடன் சமரசம் இல்லை, மத அரசியலுடன் கூட்டணி இல்லை, தமிழ்நாட்டின் அடையாளத்தை விற்பனை செய்யும் அரசியலும் இல்லை. தமிழன் அருவி மணியன் அவர்கள் அரசியலில் வெற்றி என்பது எப்படியாவது ஆட்சிக்கு வருவதல்ல, எதற்காக வருகின்றோம் என்பதே அரசியல். தமிழ்நாடு ஆந்திராவின் நகல் அல்ல. தலைவர் விஜய் சிரஞ்சீவியும் அல்ல, தலைவர் விஜய் பவன் கல்யாணும் அல்ல. அவர் தமிழ்நாட்டின் விஜய், மக்கள் விரும்பும் தலைவர். இதுவே எங்களுக்கு போதும். டிவிகே ஐபி ரஹீம்.